பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் தாமே நம்மளை வழிநடத்த வல்லவராக்கா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒன்றை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அவைகளை கற்றுக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழும்போது தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராக்கா. இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் 2 தீமோத்தேயு 2:23 வாசிப்போம். புத்தியினமும் அயக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. அவைகளுக்கு விலகி இருக்க வேண்டுமா? ஒரு சில காரியங்களை தேவன் சொல்லுகிறார், அவைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டுமா? புத்தீனமான காரியங்கள், நாம் அப்படியாப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். அவன் எப்படி புத்தீனமாக நடப்பான், நம்ம விட்டு கிடக்கணும்? பாருங்க, அவங்களோடு போய் இணைவதற்கு கற்றுக்கொள்ளுங்க, அவர்களோடு போய் நம்ம சேர்ந்து கொள்வது கற்றுக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு மனிதனை விட்டுவிட. எது புத்தீனமாய் மாற்றுறது நம்மள, எது புத்தீனமான காரியங்களை கண்டு வருது? அதுக்கு மேல இருக்க வசனம் 22 நீங்க வாசிக்கும் பாருங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லுது வேதத்தில். கவனிங்க, நாம் ஒவ்வொரு நாளும் பாளையத்துடைய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு சில இச்சைகள் இருக்கிறது. அப்படியாப்பட்ட இச்சைகள் உன் பாளையத்தில் என்ன பண்ணும்னா, இருக்கிற காரியங்கள் உன்னை என்ன பண்ணும், வழி விலக பண்ணும். உன் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சரியில்லைன்னு சொன்னா, சரியில்லைன்னா விட்டுட்டு போயிடு. அவங்க சரியில்லை பண்ணி பார்த்துன்னா நீ சரியில்லாமல் போயிடுவேன். நிறைய நேரத்தை விட்டு விலக சொல்லுகிறார். எப்படி விலக வேண்டும், ஒரு மனிதன் எப்படி ஓட வேண்டும், ஏன் ஓட சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வேதம் நாங்கள் சொன்னேன். ஒரு பில்டிங் பாருங்க, ஒரு சரிஞ்சு தப்புன்னு விழுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நின்று பொறுமையாக நடப்பினா மேலே வந்து விழுந்துடும், நீ நசுங்கி போயிடுவேன். இல்லை கால் அடிப்பிடும், கை அடிப்பிடும், ஏதோ ஒரு சேதம் நடக்கும். அப்போ பாருங்க, அங்கே விழுதுன்னு சொன்னால் தப்பித்து கடகடம் விடும். நல்ல வேலை நான் ஓட்டம் பிடிச்சேன் பாரு, அப்படி ஓடினேன். அப்போ ஒரு பில்டிங் இடிந்து விழும்போது ஒரு சில சேதங்கள், ஒரு நெருப்பு பற்றி நேருன்னா டக்குன்னு அந்த தவிட்டு விலகி விட்டுருவோம். ஜஸ்ட்டு ஒரு மரக்கிளை டப்புன்னு விழுதுன்னு உடனே அந்த இடத்துல டக்குன்னு போய் நகர்ந்து போய் நின்று சொல்லுவான், நல்ல வேலை அந்த இடத்துல நகர்ந்தம் பாரு. அவ்வளோ வேகமாக ஒரு மனிதன் ஓடி போவான். இதே போல தான் இங்கே வசனம் சொல்றது போல, அன்றியும் பாளையத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டுமா? அப்படியாப்பட்டவர்களை விலகி ஓடணும். நான் என்ன பண்ணணும் அப்போது? விலகிற மனுஷன் அப்படின்னா சுத்த இதயத்தோடு, அந்த சுத்த இதயம் விலகி வந்துட்ட நீ என்ன பண்ணுற, இப்போ காத்துக்கொண்டு வெளியே வந்துட்ட, வெளியே வந்து நீ இந்த சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ அந்த சுத்த இதயத்தை நாம் என்ன பண்ணோம்னா, கர்த்தரை தொழுது கொள்ள மாட்டோம். பத்தியா அவங்க என்ன இப்படி பண்ணாங்க, அவங்க எனக்கு விரோதமாக இப்படி பண்ணாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து எதை பேசுவ? எங்கேருந்து விலகி வந்தியோ, எங்கேருந்து ஓடி வந்தியோ அவைகளை திரும்ப பேச ஆரம்பிப்பாய். எந்த பாவத்தை விட்டு நீ வெளியில தப்பித்து வந்தியோ அவைகளை பெருசா பேசக்கூடாது. யோசேப்பு வெளியே வந்தவரு, அவர் என்ன பண்றாரு, அவ என்ன இப்படிலாம் பிடிச்சு கையை பிடிச்சு இழுத்தா, என் வசத்தை பிடிச்சு இழுக்கிறா, என்ன இப்படிலாம் பண்ற, இப்படி பேசவில்லை. தப்பித்து ஓடினவர் தேவனோடு கூட பேச கற்றுக்கொண்டார். தப்பித்து ஓடினவர் தேவனுடைய உறவில் நிற்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நாம் அப்படி அநேக காரியங்கள் தப்பித்து வருகிறோம். வந்தவங்க அதுக்கப்புறம் அதே நினைப்போட சுத்தத்து. அப்ப சுத்த இதயம் எப்படி மாறுது? அசுத்தமான இதயமா மாறுகிறது. அதுக்கு நீ அங்கேருந்து கெட்டு போயிருக்கலாமே, ஏன் ஓடி வந்த? ஓடி வந்த நீ அவைகளை பார்க்கக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்களோட பழகக்கூடாது. ஓடி வந்த நீ சுத்த இதயத்தோடு இருக்கிற நீ கர்த்தரை தொழுது கொள்ள கற்றுக்கொள். உடனே தேவன் பக்கமாய் திரும்பி, அப்பா அப்படிப்பட்ட ஆபத்துக்கு என்னை தப்பு வித்துரு, உம்மோடு கூட அன்றை இணைந்து கொள்ளும்படிக்கு எனக்கு கிருபை தந்துரு, நான் சுத்த இதயம் உள்ளவனா, என்னை மாற்றிக்கினேன், நன்றி அப்பான்னு சொல்லிட்டு ஆண்டோடு மனிதன் இணைந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பாருங்க, அவன் இணைந்து கொண்டவன் சொன்னா நீதியை தேட வேண்டும், விசுவாசத்தை, அன்பை. அப்ப பாருங்க, அவனுக்கு அடுத்த வேலைகள்லாம் நிறைய இருக்குது. சுத்த இதயத்தை உள்ள வந்துட்ட, தப்பித்து வந்தவன அந்த சுத்த இதயம் உள்ளவன வேதம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, கர்த்தரை தொழுது கொள்ளணுமா, கர்த்தரை தொழுது கொள்வது மாத்திர நீதியை தேடிப்போம், விசுவாச நாடு. இப்ப நீதியை தேடணும், விசுவாசம், அன்பை நம்ம தடுத்துக்கணும். இப்ப அன்பு நமக்கு வேணும். அப்போ இப்படியாப்பட்ட காரியங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ்குள்ள வரும்போது என்ன நடக்குன்னா, அவைகள் மறந்து போகும், அப்படியாப்பட்ட நினைவுகள் உனக்குள்ள இருக்காது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, நிறைய பேர் ஓடி வந்தவர்கள் அந்த நினைப்போடவே இருக்கிறார்கள். அப்போ இவங்க எதுவும் கெட்டு போகாமல் கெட்டு போகாதுங்களா? நீங்கள் விசேஷமாக வேதத்தில் பார்க்கும்போது லோத் என்ற ஒரு மனிதன் தான்.
இந்த மனிதன் அங்கே சோதம் குமார பாவம் இருந்த இடம், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. இந்த சோதமுடைய காரியங்களில் இந்த மனுஷன் என்ன ஆயிருக்கணும், எப்படி மாறி இருக்கணும்னு சொன்னால், இந்த சோதம் தப்பித்து வந்தார் பாருங்க, ஆண்டவர் தப்பிக்க வச்சாரு, தப்பித்தாரு, வந்தார் சும்மா இருந்தார் பாருங்க. அவைகளுடைய நினைப்பிலே வரார், அவைகள் என்ன பின்தொடரும், தீங்க நினைப்பணும் பின்தொடரும். அப்போ அந்த நினைப்பு இருந்துச்சு அவருக்குள்ள. இந்த நினைப்போட போனவர், நான் இங்கே போயிடுறேன், இந்த இடத்துக்கு நான் ஓடினவர் அங்கே போய் கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? வேத்துள்ள ஒவ்வொரு மனிதன் பாருங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கு நுழைந்து வெளியே வந்தோடனே கர்த்தரை தொழுதுக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா அவருக்குள்ள ஒரு சுத்த இதயம் விஷயம், அந்த சுத்த இதயத்தோடு இருப்பாங்க. இன்றைக்கு அநேகர் பாருங்க, ஒருத்தர் ஒரு சில காரியங்களில் அந்த பையன் என் கையை பிடிச்சி இழுத்தானா தப்பித்து வேணாம், நான் அவன் கையை உதறி விட்டு நான் உடனே வந்துட்டேன் பாரு. நீ என்ன பண்ணோம், தேவ சமூகத்துக்கு போனோம், முழங்காலில் உட்காரணும். அப்பா இப்படிப்பட்ட காரியத்துக்கு என்ன விளக்குனீங்களே, நன்றி அப்பா அப்படின்னு கூட பைபிள் எடுத்து வச்சு படிக்கணும். அப்போ தான் உன் சிந்தனை மாறும், உன் எண்ணம் மாறும். நீ என்ன பண்ணுற, அவன் என் கையை பிடிச்சான் டக்குன்னு உதறி விட்டு கடற்கரை வீட்டுக்கு கூட பாரு சொல்லிட்டு, இது யார்கிட்ட சொல்லுவேன், உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்களோட சொல்லுவேன், உங்க கூட படிக்கிறவனோட சொல்லுவேன், என்னை அப்படி கூப்பிட்டான் நான் உடையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளே திரும்ப திரும்ப பேசும்போது உன் இருதயம் கெட்டு போகும். எந்த மனிதனுடைய கையை பிடிச்சோன்னையும் நீ விட்டுட்டு உடையாந்த மகளே, திரும்ப அந்த மனிதனை நீ பக்கத்தில் போய் நின்று அவன் என்னை பார்க்க மாட்டான், என்கிட்ட பேச மாட்டான்னு போய் நிற்பேன். ஏன் தெரியுமா, உன் இருதயம் கெட்டு போச்சு. நீங்கள் அநேகர் பாருங்க, ஒரு சில தவறான காரியங்களுக்கு அழைக்கும் போது சினிமாவுக்கு நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி வந்துனேன்ட்ட நீ ஒரு சுத்தீரத்தோடு நீ நம்ம கர்த்தரை தொழுதுகொள், கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்துரு, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துருந்தா அங்கே ஆண்டவரை தேடக்கூடிய காரியங்களை உண்டு பண்ண. நீதியை தேட வேண்டும். நீதி அது தேவனுடைய வார்த்தை. விசுவாசம் எங்க இருக்கு, அதுவும் வேத வசனங்கள் தான். விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடணும். அங்கெல்லாம் ஓட்டம் பிடிச்சி தேவ சமூகத்தில் தேவனோடு கூட ஓட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் சிந்தையில் தேவையில்லாத எண்ணங்கள் உருவாகுது. அப்போ இது எப்படி இருக்கும், சுத்தம் உள்ளதையும் சுத்தமாகவே இருக்கும். இப்போ நிறைய பேர் பாருங்கள், நான் சினிமா தேட்டர் கூப்பிட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோன்னே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்கம்மா நான் போகலம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு, சினிமா தேட்டர்னா எப்படிமா இருக்கும், படம் பார்த்தா எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் படத்துக்கு போனீங்க அப்படின்னு இருந்துச்சு. அவன் சொன்னான், பயங்கரமாக சொன்னான், நல்லா இருந்துச்சுடா, நீ தானே வராமல் போயிட்டேன். அடுத்த டைம் போகிறதுக்கான வழி உனக்கு என்ன பண்ணிச்சு, ஒரு வாய்ப்புச்சு. காரணம் என்ன, நீ தப்பித்து வந்த நீ தேவனோடு கூட ஐக்கியத்தை வைக்காமல் போவது தான். இப்போ இந்த லோத்து தப்பித்து வந்தவர் தேவனோடு கூட ஐக்கியத்தை வைக்கவில்லை. உடனே ஜெபம் பண்ணியிருக்கணும், உடனே ஒரு பலி செலுத்திருக்கணும். தேவன் செய்த நன்மைக்காக தேவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவரை தொழுது கொண்ட ஒரு மனிதனாக மாறந்தா அவங்க மகளுடைய மனங்கள் மாறி இருக்கும், அந்த பெண்களுடைய மனம் மாறி இருக்கும். ஆனால் அவர்களோ அங்கே இருக்கிற காரியத்தை நினச்சி கொண்டு அங்கேருந்து ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்து விட்டா கூட இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த நினைப்போடு இருந்து அப்பாவுக்கு பிள்ளை இல்லையே, நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தவறான காரியங்களை செய்தார்கள். பார்த்தீங்களா, இன்னைக்கு அநேகரை தேவன் தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். நீ ஒரு பிரச்சனை வந்து அழகாக வெளியே வந்திருப்ப, வெளியே வந்தவங்க தப்பி வைத்த தேவனுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் வந்தா இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்க. நிறைய நேரத்தை நீ விலகி ஓடின காரியத்தை உன்னை சுத்தமாண்டர் வைத்திருந்தாரா, நீ சுத்தமுள்ள ஒரு தேவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக்கொள்ளு, அவரோடு கூட நேரங்களை செலவழி, அவரோடு கூட நெருங்கலை பழகு, அவருடைய நீதியை தேடு, அவருடைய விசுவாசத்து மூலமாக மாறு, அவருடைய அன்பை தரித்துக்கொள். அப்படியாப்பட்ட காரியங்கள் மாத்திரம் இல்லை, சமாதானத்தை நாடி அவைகளை நீ என்ன பண்ணுமா, வைத்துக்கொள்ள வேண்டுமா. இதெல்லாம் நீ தேட ஆரம்பிச்சா உன் சிந்தனை இன்னும் பரிசுத்தமாகும், உன் இருதயம் இன்னும் சுத்தமாயிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா, எந்த காரியங்களை விட்டு ஓடி வந்தீங்களோ, எந்த மனிதன் தவறான மனிதன் இருந்து விட்டு ஓடி வந்தீங்களோ அவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது, அவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது, அவைகளையே யோசித்து கொண்டிருப்பது, இதுதான் நீ கெட்டு போகிறதுக்கான வழி. இதுதான் நீ கெட்டு போகிறதுக்கான வழி. பாருங்கள், பக்கத்து வீட்டில் தவறு சொன்னால் இவங்க பாருங்கள் அப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அப்படி அவங்க நினப்பு தான் உனக்கு எப்பவுமே. உன் ஊருக்குள்ளே நிறைய பேர் அப்படி தவறு செய்கிற மக்கள் இருப்பாங்க. உன் பாளையத்தில் என்ன பண்ணுவாங்க, உன் கூட இருக்கிற நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. நீ அவைகளை விட்டு விலகி உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் தேவனை தேட ஆரம்பி, தேவ சமூகத்தை நாடு. என்ன இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இவங்களுக்காகலாம் ஜெபிக்கணும், இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, அப்படி இந்த ஜெபிக்கணும்னு சொன்ன நீ செய்யலை.
இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு யோசிச்சே கண்டி அவங்க அப்படி பண்ணுறாங்க, நான் தேவனிடத்தில் போய் நெருங்கணும், தேவ சமூகத்தில் காத்துக்கணும், நான் நீதியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நீ உன்னை மாற்றினா கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்திருப்பார். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு முன் வருவது இல்லை. முன் வராமல் போவதனால்தான் நிறைய நேரத்தில் புத்தீனமான மனிதராய் மாறிவிட்டார்கள். இப்படி தேடாத ஒரு மனிதனை தான் வேதம் சொல்லுது, புத்தீனமான மனிதன் அவன் அயோக்கியத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். தவறான காரியங்களில் அவர்களை விட்டு விலகி ஓடு என்று சொல்லுகிறார். நீ ஓட வேண்டும். தவறு செய்யக்கூடிய மனிதனோடு நேரத்தை செலவழிக்காது, விட்டு விலகி போ. உன் கூட தான் வருவான், உன் கூட தான் படிக்கிற பையன், உன் கூட தான் இருப்பான். அவன் தவறான காரியங்களை குடிப்பழக்கத்தை கற்றுக்கொள்வான். நீ என்ன பண்ணோம், அவன் குடிச்சான், நல்ல வேலை நான் குடிக்கவே இல்லையா? தேவ சமூகத்துக்கு போய் உக்காந்து அன்றே தொழுது கொண்டு என்னை இப்படியாப்பட்ட ஆபத்துக்கு விலைக்கு காத்தீங்களேன்னு சொல்லிட்டு தேவனோடு கூட பழகிக்கொண்டார். பைபிள் படிச்சுன்னா தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மாறிடும். இல்லை அவன் பாரு எப்படி குடிச்சுங்க, எப்படி குடிச்சான் தெரியுமா, இப்படி எடுத்து குடிக்கிறான், அப்படி எடுத்து குடிக்கிறான், இப்படி பண்ணுறான்னு பார்த்து நாளைக்கு நீ ஒரு குடிக்காரனா மாறுவதுக்கு அந்த ஆவி என்ன பண்ணும், உன் சுத்த இதயத்தை கெடுத்து விடும். இன்றைக்கு உன் இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ண, அவைகளுக்கு விலகி ஓட வேண்டும். ஒரு ஆபத்து வந்தால், ஒரு ட்ரெயின் வருது எதிர்க்க, பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போகுமா, டக்குன்னு விலகி ஓடுவோம். தப்பிச்சங்க, நல்ல வேலை. ஒரு வாகனம் வேகமாக இருந்துங்க, அங்கே ஜஸ்ட்டு டக்குன்னு நகர்ந்துங்க. எப்படி இதெல்லாம் தப்பித்து ஓடணையோ அதே போல் தேவையில்லாத காரியங்களுக்கு, பாலைத்துண்டு இச்சைகளுக்கு ஒரு மனிதன் விலக்கி ஓட வேண்டும். தேவ பிள்ளைகளே, விசேஷமாக வாலிபர்களை நான் சொல்லுகிறேன். வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள், நீங்கள் தப்பித்து ஓட வேண்டும். உங்களுக்கு நல்லா ஓடுவதுக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்துருக்கிறார். நீ என்ன பண்ற, நிறைய நேரத்தில் நான் மாட்டிக்கிறேன், என்ன பண்ணுறது, எல்லா வாலிபரும் கெட்டுவது போல, எல்லா பெண் பிள்ளையும் கெட்டுப்பது போல நீங்கள் கெட்டு போகக்கூடாது. நீங்கள் தப்பித்து ஓடி தேவ சமூகத்தை நாட வேண்டும், தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும், தேவனுடைய நீதியை தேட வேண்டும், விசுவாசமுள்ள மக்களாய் மாற வேண்டும், அன்பை தரித்து கொள்ள வேண்டும், சமாதானத்தை நாட வேண்டும். நீங்கள் இப்படியெல்லாம் செய்யும் போது உங்களுக்குள்ள தேவையில்லாத சிந்தனை வராது, தேவையில்லாத எண்ணங்கள் வராது. 1 தீமோத்தேயுல பார்த்தீங்கன்னா 6:11 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆண்டு எப்படி சொல்லுங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே. பாருங்க, நீ தப்பித்து வந்தவனை பார்த்து வேதம் சொல்லுது, அவன் தேவனுடைய மனுஷன். அந்த தேவனுடைய மனுஷன் என்னமா, தேவனுக்கு ஏற்றவைகளை தேட வேண்டுமா, தேவனுக்குரியவர்களை நாட வேண்டுமா, தேவனோடு கூட அதிக நேரங்களை செலவழிக்க வேண்டுமா, தேவனோடு கூட பழக 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 அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடும். தேவனுடைய மனுஷனே, இப்போ யாருடைய மனுஷனா இருக்க, பொல்லாத காரியங்களை விட்டு விலகும் போது நீ தேவனுக்குரியவனாய் மாறுகிறாய். இப்போ தேவனுடைய மனுஷன் தேவனோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், தேவனுடைய உறவு இருக்கணும், தேவனுடைய குணாதிசயங்களை நீ தரித்து கொண்டவனாய் மாற வேண்டும், தேவனுடைய அன்பை நீ தரித்து கொண்டவனாய் மாற வேண்டும், தேவ விசுவாசம் உள்ளவனாய் மாற வேண்டும். மாறும்போது உன் பகுதி மக்களுக்கு நீ ஒரு சாட்சியாக மாற முடியும். உன் காலேஜில் படிக்கிற மக்களுக்கு நீ ஒரு சாட்சியாக எக்ஸாம்பிளாக மாற முடியும். தேவன் அப்படி நடத்தும்படிக்கு இன்றைக்கு தாழ்த்து, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, அநேக ஆபத்துக்கு அநேக பிரச்சனைக்கு என்னை விலைக்கு பாதுகா, ஆனால் உங்கள் சமூகத்துக்கு வராமல் போயிட்டேன், இன்னைக்கு ஆண்டு அந்த சுத்த இடத்தோடு உங்கள் சமூகத்துக்கு வரேன்னு தேவ சமூகத்தை நாடு தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். ஜெபம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை பிடித்து கொண்டு சுத்த இருதயமுள்ளவர்களாய் தன்னை காத்து கொள்ள, தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டிய கிருபையும் பலத்தையும் தேவன் தந்து நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷ ஞானத்தினால் நிரப்பும். தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவைகளை படித்து பக்தியாய் சாட்சியாய் வாழ தேவன் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.